UGTRB English Unit 2 மில்டன் எழுதின Paradise Lost Book 9ங்கிற ஒர்க்ல இருந்தா MCக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When was John Milton born? John Milton எப்ப பிறந்தார்? 1608. Milton is considered the most significant English author after whom? வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் மில்டன் வந்து ஒரு முக்கியமான நபரா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இங்கிலீஷ் ஆத்தர்ல இருக்காரு. Which 1644 work by Milton is a famous argument for the freedom of the press? The freedom of the press க்கு அவர் எழுதின work Areopagitica. Milton's pastoral elegy Lycidas commemorates the death of which fellow student? அவருடைய ஜூனியர் எட்வர்டு கிங் அப்படிங்கிறவர் இறந்ததுனால அவர் லிசிடாஸ்னு ஒரு எலிஜி போயம் எழுதினார். எலிஜினா ஒருத்தவங்களுக்காக துக்கப்பட்டு எழுதுறது. In 1649, Milton was appointed to what position for the Council of the State? அவருக்கு என்ன பொசிஷன் வழங்கப்பட்டது 1649ல? Latin Secretary. Next question. Which metaphysical poet served as Milton's assistant in the office of Secretary of Foreign Tongue? அவருடைய செக்ரட்டரி யாரா இருந்தா அப்படின்னா ஆண்ட்ரூ மார்வல். இவர் ஒரு மெட்டாபிசிக்கல் போயட்ல வரார். Milton's History of Britain remained incomplete, ending with which event? மில்டன் வந்து ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டனுங்கிற ஒரு ஒர்க் எழுதினாரு. ஆனா அது இன்கம்ப்ளீட். அது எதோட முடிச்சிருக்காரு அப்படின்னா நார்மன் கான்குவெஸ்ட் 1066 வரைக்கும். நார்மன் கான்குவெஸ்ட் 1066 1066. What is the key characteristics of Miltonic sonnet? Miltonic sonnet எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செசட்டுக்கு முன்னாடியே தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓல்டா அது வந்து என்ன இருக்கும் அவே அது இருக்காது. It does away with Volta at the beginning of sesset. In on his blindness, Milton laments that which one talent is death to hide is poetic writing ability. ஏன்னா ஆக்சுவலா இவர் மில்டனுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ இவர் டிக்டேட் பண்ண அவருடைய டாட்டர்ஸ் தான் எழுதுவாங்க. In what year was the first edition of Paradise Lost published? 1667. First edition published ஆனது 1667. How many books did the first edition of Paradise Lost contain? So first editionல Paradise Lostல எத்தனை புக் இருந்தது? 10 புக். How many books are in the second edition of Paradise Lost? 1674. 12 books. Paradise Lostல இப்போ மொத்தம் எத்தனை புக்ஸ் இருக்கு? 12 புக்ஸ் இருக்கு. அது செகண்ட் எடிஷன் தான். 1674ல செகண்ட் எடிஷன் வந்து 1667ல ஃபர்ஸ்ட் எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 10 புக், செகண்ட் எடிஷன்ல 12 புக்ஸ். What word did Milton coin to describe the abode of all demons? நரகத்துக்கு ஹெல்லுக்கு அவர் என்ன வேர்டு காயின் பண்ணார் மில்டன் அப்படின்னா பாண்டிமோனியம். What is the stated purpose of Milton's epic Paradise Lost? To justify the ways of God to men. இது ஒரு ஜஸ்டிஃபைங்கிறது ஒரு நியாய தீர்ப்பு, தெய்வத்தின் நியாய தீர்ப்பு மனிதனை நோக்கி, மனிதன் மேல. அதை வச்சுதான் அவர் அந்த பாரடைஸ் லாஸ்ட் எழுதுறாரு. இட்ஸ் எபிக் லாங் நேரேட்டிவ் போயம். எபிக் அப்படின்னா லாங் நேரேட்டிவ் போயம். In the prologue to the book 9, Milton stated his work must now take what kind of tone? It's a tragic tone. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? ப்ரொலாக்ல ஒரு டிராஜிக் டோன்ல தான் ஆரம்பிக்கிறார். Which muse does Milton call upon for Christian inspiration in book 9? புக் 9ல எந்த மில்டனை வந்து எந்த மியூஸை மில்டன் இன்வைட் பண்ணுவார்? யுரேனியா. After being forced out by Gabriel, how many days does Saturn stay away before returning to Eden? ஸோ கேப்ரியல்ங்கிறவங்க தான் வந்து சீஃப் ஏஞ்சல் ஹெவன்ல. ஸோ அவங்க வந்து ஈடன் ஆஃப் கார்டனை ஆடம் அண்ட் ஈவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இருக்காங்க. அவங்க குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சேட்டன் ஒரு வழியாக அப்படி உள்ளே வந்துடுறான். வந்த உடனே கேப்ரியலோடைய டீம் பார்த்து அவனை துரத்தி விட்டுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஈடனுக்குள்ள வர்றதுக்கு அவன் எவ்வளோ நாள் தேவைப்பட்டது? 8 days வெளியே தான் இருக்கான். In what form does Satan decide to approach Eve? ஈவை நெருங்கிறதுக்கு அவன் என்ன ஃபார்முல சேட்டன் வந்து போய் பார்க்கணும்னு நினைச்சான்னா சர்பென்ட், பாம்பு ரூபத்துல தான் போகணும்னு முடிவு பண்ணும். Why does Eve suggest she and Adam should work apart? The garden's growth is surpassing their labor. ஸோ ஆடம் எப்படி அவர் வந்து தெய்வம் கடவுள் உருவாக்குறாரு அப்படின்னா, பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட், கைப்பிடி மண் எடுத்து தான் ஆடம் வந்து உருவாக்குறாரு. ஸோ மனிதன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடம் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவனுடைய ரிப் போன்ல விலா எலும்புகள்ல ஒன்று எடுத்து அதை வந்து ஈவா உருவாக்குறாரு. ஸோ ஆடமோட சாயல்ல அவங்க 2 பேரும் ஒன்னாவே தான் அந்த கார்டன்ல, ஈடன் ஆஃப் கார்டன்ல இருக்காங்க. பட் அந்த சமயத்துல ஈவ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் லேபரை பிரிச்சு தனித்தனியா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு? சேட்டனுக்கு. ஈவை வந்து தனிமையில அப்ரோச் பண்ணி பட்ட பேசுறதுக்கு. Who had previously warned Adam and Eve about the dangers in the garden? ஏற்கனவே ரஃபேலுங்கிற ஏஞ்சல் வந்து ஆடம் அண்ட் ஈவு கிட்ட வரப்போற டேஞ்சர்ஸை வந்து வார்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க தனிமையில இருக்கக்கூடாது, சேட்டன் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. What is the Satan's initial reaction when he sees Eve alone for the first time? ஈவ் வந்து தனிமையில இருக்கும் போது சேட்டன் வந்து ஈவை பார்க்குறான். பார்த்த உடனே எப்படி அவன் பேசுறான், எப்படி ரசிக்கிறான் அந்த பியூட்டியை. He becomes enraptured and forgets his evil nature. அவன் தன்னையே மறந்து ஈவை வந்து அப்படியே ரசிக்கிறான், எப்படி ஒரு படைப்பா அப்படின்னு. The serpent claims he acquired the ability to speak and reason by eating the fruit of the particular tree. ஸோ ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், உருவாக்குனதுக்கு அப்புறம் காட் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு. நீங்க இந்த கார்டன்ல எதை வேணாலும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எங்க வேணாலும் போங்க வாங்க, எந்த பழத்தை வேணாலும் சாப்பிடுங்க, இந்த ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிடுது, ட்ரீ ஆஃப் நாலேஜ். இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்றது? சாகவே சாவீர்கள், டெத் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வார்ன் பண்றாரு. அதை தான் வந்து சர்பன் வந்து கிளைம் பண்றான் ஈவு கிட்ட போயிட்டு, நான் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் என்னால நல்லா பேச முடியுது, நான் ஒரு பாம்பா இருந்தாலும் நான் பத்தியா பேசுறேன், எவ்வளவு அழகா பேசுறேன், எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு பத்தியா, அது இந்த பழத்தை சாப்பிட்டதுனாலதான். ஸோ அந்த பழத்தை நீயும் சாப்பிட்டீங்கன்னா உனக்கும் அந்த அறிவு கிடைக்கும், யூ ஆர் ஈக்குவல் டு காட் அப்படின்னு டெம்ப்ட் பண்றான். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல். The serpent claims he acquired the ability to speak and reason by eating the fruit, the tree of knowledge. அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ங்கிற மரத்துல இருந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தான் எனக்கு இந்த எபிலிட்டி, திறமை வந்தது, பேசுற திறமை, யோசிக்கிற திறமை வந்தது அப்படின்னு. When Eve tells the serpent God has forbidden them from eating the tree, Satan argues. ஆனா ஈவ் சொல்றா, இந்த மரத்துல இருக்கிற பழத்தை வந்து கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி இருக்காரு. God has tricked them and wants to keep them low. அதுக்கு உடனே சேட்டன் சொல்றான், நீ அதை சாப்பிட்டீங்கன்னா நீ யூ ஆர் ஈக்குவல் டு காட், அதனால நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா யூ ஆர் லோவர் பெர்ஃபார்ம், நீ கீழே தான் இருப்ப. ஸோ அதுக்காக தான் கடவுள் வந்து ட்ரிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவன் திரும்ப ஆர்கியூ பண்றான். Satan tells Eve that eating the fruit will make her like gods, knowing good and evil. இந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி உனக்கும் நல்லது கெட்டது தெரியும். Next question. Milton describes the serpent as the dash beast of all the field, subtlest அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாரு. ஏன் அப்படின்னா இருக்கிற கிரியேச்சர்லயே ஒரு அருவருக்கத்தக்க ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னா அது வந்து சர்பன் தான், பாம்பு இனம் தான். Satan enters the garden by rising up in the mist at the foot of paradise. பாரடைஸ்ல உள்ள வரும்போது இந்த மிஸ்ட் அப்படியே இருக்கும் போது அந்த அப்படியே உள்ள வரான். Which river flows at the foot of paradise? அந்த பாரடைஸ்ல எந்த நதி ஓடிட்டு இருந்ததுன்னா டைகிரிஸ்.
Satan says he seeks ease for his restless thoughts only in destroying. சேட்டன் உள்ள என்றானதே ரெஸ்ட்லெஸ்ஸா அவன் திங்கிங் என்னது, எப்படியாவது இந்த மனிதனை பழி வாங்கணும். மனிதனை பழி வாங்கினா அது எதுக்கு, யாரை பழி வாங்கின மாதிரி, கடவுளையே பழி வாங்கின மாதிரி. ஸோ அதனாலதான் he wanted to destroy man. அதனாலதான் அந்த வார்னிங் அவன் எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு நினைச்சான். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி இருந்தாரு, அதை எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு. Satan refers to Adam as the man of clay. சேட்டன் வந்து ஆடமை எப்படி ரெஃபர் பண்றான், he is the man of clay, களிமண்ணிலிருந்து உருவானவன். ஆக்சுவலா பைபிள்ல அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, Adam was created by God the handful of dust. கைப்பிடி மண்ணை எடுத்துதான் ஒரு மனிதனா உருவாக்குறாரு. handful of dust அப்படின்னு பைபிள்ல இருக்கும். ரெண்டுமே ரைட் தான். Adam tells Eve that for her solitude sometimes is the best society. ஆடம் வந்து ஈவ் கிட்ட என்ன சொல்றான், சாலிட்யூட் தனிமை கூட சில நேரங்கள்ல ஒரு பெஸ்ட் மெடிசன்ங்கிற மாதிரி சொசைட்டி. Eve argues that their happiness is not secure if they live in the constant fear of harm. Pandemonium is described as the palace of Saturn. இந்த pandemoniumங்கிறது ஹெல்ல குறிக்குது. ஹெல்லுக்கு ஹெட் வந்து Saturn. In book 9, Satan says, for only in dash I find is destroying. அழிக்கிறது தான் முக்கியம், அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி. Satan considers earth more worthy of being the seat of gods. Satan describes his descent into a beast as being mixed with the bestial slime அப்படின்னு அந்த phrase யூஸ் பண்ணியிருப்பார். To be enter into snake's body because no one aware of it. பாம்புக்குள்ள போயிட்டு பாம்பு ரூபத்துல போனா யாரும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சேஃப்டினால அப்படி அவன் ஃபீல் பண்ணான். Adam calls Eve associates soul to me beyond compare. ஆடம் ஈவை பார்த்து என்ன சொல்றான், associate soul to me beyond compare. கம்பாரிசனே பண்ண முடியாத ஒரு இது. Eve argues that Eden was no Eden if they were not secure. அவங்க செக்யூரா இல்லனா ஈடன் were no Eden அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் क्वेश्चन, association reason. association அப்படின்னா கூற்று, ரீசன்னா காரணம். Milton coined the word pandemonium to describe the palace of Saturn. pandemoniumங்கிற வேர்டை மில்டன் உருவாக்குனாரு. அதை ஹெல்லுக்கு பதிலாக பயன்படுத்தினார், நரகத்துக்கு பதிலாக பயன்படுத்தினார். நரகங்கிறது யாருடைய பேலஸ், யாருடைய அரசாங்கம், யாருடைய ஆட்சி அப்படின்னா சேட்டனுடைய அரண்மனை, அரசாங்கம் அப்படி சொல்லலாம். ரீசன், the word is derived from Greek roots meaning all demons. இந்த pandemoniumங்கிற வேர்டு கிரீக் ரூட்ல இருந்து வந்தது. அதுக்கு all demons அப்படின்னு மீனிங். ஸோ ரெண்டு ஒன்று தான். அசோசியனுக்கு கரெக்டான ரீசன். ஸோ both A and R are true. R is the correct explanation of A. Next question. In the prologue to book 9, Milton shifts the tone of his epic to a tragic one. So prologue-ல book 9ல அவர் எதில் ஸ்டார்ட் பண்றாரு, tragic tone-ல ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். He argues that the theme of foul distress and breach, disloyal on the part of man is more heroic than the themes of Iliad or Aeneid. இப்போ மேனுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் டுவர்ட்ஸ் காட், அதுதான் அந்த மெயின் தீம். பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அவங்க மீறி சாப்பிட்றாங்க. ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ், அதுதான் அந்த டிராஜிக் டோனு கொண்டு வந்தாரு. அப்போ ரெண்டும் கரெக்டு தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Satan chooses to return to Eden in the form of a serpent. He considered the serpent to be the subtlest beast of all the field, making it the fittest vessel for his fraud. So கார்டனுக்குள்ள சர்ஃபண்ட் ஃபார்ம்ல பாம்பு ரூபத்துல வரணும், பாம்புக்குள்ள போது பாம்பு ரூபத்துல வரணும்னு முடிவு பண்ணா. ஏன் அப்படின்னா இருக்கிற கிரீச்சர்ஸ்லயே
அது வந்து ரொம்ப சப்லெஸ்ட், ரொம்ப ஒரு அருவருக்கு தகுந்த ஒன்று. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவன் ப்ராடு வேலை பண்ணுறதுக்கு அது ஒரு கரெக்டான வெசல் அப்படின்னும், அது ஒரு நல்ல ஒரு பாத்திரம் அப்படின்னா ஒன்று நினைச்சான். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ரீசனுங்கிறது அசர்ஷனுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி மேட்ச் மாதிரியும் கேட்பாங்க. அவருடைய ஒர்க்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிஷனு, செகண்ட் எடிஷனு, புக் 7, புக் 10. இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை புக்ஸ் இருந்தது? 10 புக்ஸ் இருந்தது. எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1667ல. செகண்ட் எடிஷன் வந்து 1674ல வந்தது. அதில் 12 புக்ஸ் இருந்தது. இந்த புக் 7 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எதை குறிக்குது? ஸ்பிளிட் டு ஹெல்ப் கிரியேட் த 12 புக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த 7th புக்கில் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கிடைக்குது. அந்த 12 புக்கோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கிடைக்குது. புக்கு 10ல் என்ன கிடைக்குது? ஒன் ஆஃப் த 2 புக்ஸ் ஸ்பிளிட் இன் 1674. அப்போ 1674ல அந்த 10th புக்கை தான் வந்து என்ன பண்றாங்க? ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாட்டன், ஈவ், ஆடம், ரஃபேல். ரஃபேலுங்கிறது ஏஞ்சல். இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சாட்டன், ரைசிங் மிஸ்ட் அண்ட் சர்ஃபண்ட். அந்த மிஸ்ட் வரும்போது தான் அதில் ஒரு சர்ஃபண்ட் ஃபார்முல உள்ள வர. ஈவ், சஜஸ்டிங் ஒர்க்கிங் அபார்ட். ஈவ் தான் வந்து ஆடம் கிட்ட என்ன சஜஸ்ட் பண்றாங்க? 2 பேரும் தனியா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈவ் எங்க போறா? ரோஸ் கார்டன்ல போய் ஒர்க் பண்றா. அங்கதான் சேட்டனை வந்து மீட் பண்றா. ஆடம், வீவிங் a flower wreath. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த flower wreath வீவ் பண்ணிட்டு இருக்கான். ரஃபேல், warning about the malicious foe. ஆல்ரெடி சேட்டனை பத்தி ரஃபேல் தான் அவங்கள்ட்ட வார்னும் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அவேரா இல்லை. மில்டன்ஸோடைய பாரடைஸ் லாஸ்ட் புக் 9ல MCQs டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். UGTRBக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.